அதெல்லாம் முள்ளாக தான் இருக்கும். உங்கள் கிராமத்தில் ஆடு மாடு வளர்ப்பு தான் மிக முக்கியமான ஒரு தொழிலாகவே இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட்டி அள்ளியாச்சு அள்ளி ப்ளஸ் வேப்பங்குளம் நண்பர்களே, எரியணி குளம் நண்பர்களே. நம்ம ஆடை உள்ள கூட்டு அடைச்ச மகம் அது வாட்டில் திண்டுக்குறோம் நண்பர்களே. அது திங்கிற மாதிரி ஒரு பதிவு மூடும். இது நம்ம வேப்ப மரம், பெரிய மரம், ரொம்ப நாளாக இருக்குது. அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் தான் செட்டு போட்டேன். செட்டுக்குள்ளேயே வச்சு மரத்தை வச்சு போட்டேன். அது வெட்டிலாம் நண்பர்களை திருப்பி வளர்க்க முடியாது நண்பர்களே. வலியுது நண்பர்களே. இங்கே பாருங்கள், வாய்க்கால் மாதிரி தண்ணி போய்கிட்டு இருக்கு பாருங்கள் நண்பர்களே. வாய்க்காலில் தண்ணி போக பார்த்தீங்களா, அது மாதிரி பாருங்கள் என்ன நிறைஞ்சிச்சு நண்பர்களே. வருடம் மழை சொல்கிற அளவுக்குன்றதை விட அதிக அளவே பெஞ்சிருச்சு. தண்ணி சொல்கிற அளவுக்கு இல்லை. கம்மாய் பெரிய கம்மாய் தான். என்னையா ஆஃபீஸ் நீங்கள் லீவுயா? ஆமையா, மாமாவுக்கு சிவகாசியில் வேலை. நான் உங்கள் கிராமத்தில் ஆடு மாடு வளர்ப்பு தான் மிக முக்கியமான ஒரு தொழிலாகவே இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆடு முந்தானத்து தான் குட்டி போட்டது நண்பர்களே, பெண் குட்டி. அதனால தான் வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இல்லைனாக்கா நல்லா மேயும். ஓட்டத்தை பிடிச்சிருச்சுங்களா, பார்த்தீங்களா? அம்மா கரையில் தான் நண்பர்களே போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம அம்மா கரையிலே போயிடுவோம். அங்கே சைடில் ரோட்டில் வண்டி 2 வீலர் ஓவராக வரும். அதனால் இந்த வீட்டுக்கு கிளம்பிருச்சு பாருங்கள் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய பொழுது நன்றாக பொழுதாக முடிந்து விட்டது. முடிஞ்சது நண்பர்களே, வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நண்பர்களே. பாருங்கள், ஆடுக தன்னால் அது வாட்டில் பாதையை பிடிச்சி கிளம்பிடுச்சு. அவ்வளோதான், வீடு பக்கத்தில் வந்துருச்சு. கரையிலேருந்து இறங்கிட்டோம் நண்பர்களே. அம்மா எங்கள் வீட்டு பின்னாடி வரைக்கும் தண்ணி தான் நண்பர்களே. ரோட்டுக்கு போயிட்டோம்.